தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். அப்ப நம்மளை எப்ப தெரிஞ்சு கொண்டார்? கொஞ்சம் நம்ம சொன்னோம்னா தான் நம்ம ஆவிக்குரிய நிலைமையில எங்க இருக்கோம், என்ன இருக்கோம், எப்படி இருக்கோம், என்ன ஏதுன்னு நமக்கு புரியும். அதனால தான் நான் உங்களை கொஸ்டின் கேட்குறேன். நம்மளை எப்போ தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்துக்கு முன்னே. ரொம்ப ஈஸியாக உங்களை பற்றி நீங்கள் எடை போட்டுக்காதீங்க. என்ன இருக்கு, எனக்கு ஒன்றுமே இல்லை, ஏதோ வரேன் போகிறேன். உங்கள் மேலே கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சு கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எப்போ திட்டத்தை வச்சார்னா, உலகத்தை உண்டாக்குறதுக்கு கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறதுக்கு முன்னாடியே என்ன கர்த்தர் உருவாக்குவேன், என்ன இப்படிலாம் வச்சிருப்பேன்னு கர்த்தர் எனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். வச்சுதான் என்ன தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்ம யாரும் இங்கே லேசானவங்க கிடையவே கிடையாது. நமக்காக ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அதுக்கு அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு ஒப்பு கொடுக்குறவங்க சிலர் மட்டும்தான். அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு ஒப்பு கொடுக்காம நம்மளா ஒரு ப்ளூ பிரிண்ட் ஓடுறவங்க நிறைய பேர். அதனால எங்கன்னா மாட்டிக்கிட்டு நிற்கிறோம், சிக்கிக்கிட்டு நிற்கிறோம், கஷ்டப்பட்டுக்கிட்டு நிற்கிறோம். ஆண்டோடைய ப்ளூ பிரிண்ட்டுக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா ரொம்ப அழகாக நடத்துவார், ரொம்ப அழகாக நடத்துவார். அப்போ அந்த ஜனங்கள் ரொம்ப பெரிய திரட்சியான ஜனங்கள்லாம் கர்த்தர் தெரிஞ்சுக்கல, ரொம்ப கொஞ்சமானவங்க. ஆனால் அவங்கள கர்த்தர் அன்பு கூர்ந்ததுனால, பிதாக்களுக்கு ஆணையிட்டதுனால கர்த்தர் அவளை தெரிந்து கொண்டார். நம்மளை எதுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார்னா, அன்பில் பரிசுத்தம் உள்ளவளாக இருக்கிறதுக்காக, குற்றமற்றவளாக இருக்கிறதுக்காக. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களையும் என்னையும் முன்குறித்து நம்மை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறார். ரட்சித்து அப்படியே எனக்கு என்ன அப்படின்னு விட்டுற ஆண்டவர் இல்லை, தெரிந்தவர். சூஸ் பண்ணார். சூஸ் பண்ணிட்டு ஆண்டவர் ஜமுனா வா, பாமா வா அப்படின்னு பேர் சொல்லி பேர் சொல்லி பேர் சொல்லி கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? அழைச்சிருக்கிறார். அழைச்சிட்டு கர்த்தர் விட்டுறல, நமக்கு சபையை குறித்து கொடுத்து, வேதத்தை கொடுத்து, நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்து, கர்த்தர் ஒவ்வொரு முறையும் நம்மளை நீதிமான்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. நீதிமான்களாய் மாற்றி அப்படியே விட்டுறல, ஒரு நாள் நம்மளை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம் மறுரூபமாய் மகிமையின் சரீரமாய் பரிசுத்த ஆவியானவர் மாற்றுவார். அல்லேலூயா.